ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். நூறுக்கும் ஊருக்கும் உருவாக்கி நீரப்பும் ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான காலை வேளைக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே, ஒரு புதிய வாரத்தை காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. கடந்த நாட்கள் முழுவதும் உடைய கண்மணியைப் போல நீர் எங்களை பாதுகாத்தீர், வழிநடத்தினீர், எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்தீர் சுவாமி. அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுது இந்த ஆராதனை உடைய கரத்தில் வைக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும் சுவாமி. இந்த ஆராதனை பார்க்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் வைக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்தி வழிநடத்துவதுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆராதனையை நாங்கள் ஏறெடுக்கிற பாடல்கள், வசனங்கள், வார்த்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டு இரட்டிப்பான நன்மை தந்தர வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலைகளிலே முதலாவது பாடலை பாடுவோம். பாமாலைகளிலே முதலாவது பாடல். ஆத்மமே உன்னாண்டவரின் திரு பாதம் பணிந்து மீட்பு சுகம் ஜீவன் அருள் பெற்றதாலே துதித்து அல்லேலூயா என்றென்றைக்கும் நித்யநாதரை போற்று. தம் பிதாக்கள் தாழ்வில் பெற்ற தயை நன்மை காய்தூதி கோபம் கொண்டும் அருள்கியும் என்றும் மாறாதோர் தூதி. அல்லேலூயா அவருண்மை மாமகிமையாம் தூதி. தந்தை போல் தயையுள்ளோர் நீசமன்மோ நம்மையே அன்பின் கரம் கொண்டு தாக்கி மாச்சார் வீழ்த்தி காப்பாரே. அல்லேலூயா இன்னும் அவர் அருள் விரிவானதே. என்றும் நின்றவர் சமூகம் போற்றும் தூதர் கூட்டமே. நாற்றிசையும் நின்றெழுந்து பணிவீர் நீர் பக்தரே. அல்லேலூயா அனைவோரும் அன்பின் தெய்வம் போற்றுமே. இந்த ஆராதனை காணொலி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். வணக்கங்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது ஆராதனை புத்தகத்திலே முதலாம் பக்கம், இரண்டாம் ஆராதனை முறை. கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம்.
4ஆம் பக்கம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தலும், அப்பொழுது எங்கள் வாய்மொழி புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, மது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து மது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கொண்டீரே, எம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்ட எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, எம்மை போற்றுகிறோம். பரிசுத்தாவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரை எம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாமும். நமக்குள் உண்மையிலே நமது பாவங்கள் அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னித்து எவ்வித அநீதி நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுதி என் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லிக் கொள்வதற்கு நான் பார்த்தேன் அல்ல. உம்முடைய கூலிகள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். நாம் அனைவரும் இணைந்து முதலாம் பாவ அறிக்கை ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல் நாங்கள் வழிகளை விட்டு வழிகள் அழிந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மிகவும் இணங்கி நடந்தோம். மது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதர் கருள் செய்து வாக்குறுதியின்படியே நிர்வாகிக்குமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்திலிருந்து தூக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. நாங்கள் இனி தேவ பக்தி நீதியும் தெளிந்து புத்தியும் நடந்து வர இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கிருபை செய்தரலாம். ஆமேன். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பை பாவனையும் கட்டளையிட்டு வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தின் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தல்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இப்பொழுது திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். படிப்பிக்கப்பட வேண்டிய பழைய ஏற்பாட்டு திருமறை பாடம் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 19 முடிய. சகரியா 8வது அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 19 முடிய. திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பிலிருந்து வாசிக்கப்படுகிறது. ஏனெனில் அவர்கள் அமைதியின் பயிர் செய்வார்கள், திராட்சை செடி தன் கனியை கொடுக்கும், வயல் நிலம் தன் விளைவை தரும், வானம் பனியை பொழியும். நானோ இம்மக்களில் எஞ்சியிருப்போர் இவற்றையெல்லாம் உரிமையாக்கி கொள்ளச் செய்வேன். யூதா குடும்பத்தாரே, இஸ்ரேல் குடும்பத்தாரே, வேற்றினத்தாரிடையே நீங்கள் ஒரு சாபச் சொல்லாய் இருந்தீர்கள். இப்பொழுதே நான் உங்களை மீட்டருள்வேன். நீங்களும் ஒரு ஆசிமொழி ஆவீர்கள். அஞ்சாதீர்கள், உங்கள் கைகள் வலிமை பெறட்டும். ஆகவே படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: உங்கள் மூதாதையர் என்ன சினமடைய செய்தபோது நான் கருணை காட்டாது உங்களுக்கு தீங்கு செய்ய திட்டமிட்டேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். அவ்வாறே இந்நாள்களில் மீண்டும் எருசலேமுக்கும் யூதாவின் குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய திட்டமிட்டுள்ளேன். ஆகையால் அஞ்சாதீர்கள். நீங்கள் கடைப்பிடித்து ஒழுக வேண்டியவை இவையே: ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள். உங்கள் நகர வாயில்களில் நீங்கள் அளிக்கும் தீர்ப்பு நீதியாகவும் நல்லுறவுக்கு வழிகொடுவதாயும் இருக்கட்டும். ஒருவருக்கு எதிராக மற்றொருவர் தீமை செய்ய மனத்தாலும் நினைக்க வேண்டாம். பொய்யான இடுவதை விரும்பாதீர்கள், ஏனெனில் இவற்றையெல்லாம் நான் வெறுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். படைகளின் ஆண்டவரது வாக்கு எனக்கு மீண்டும் வருளப்பட்டது. படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: 4ஆம் மாதத்தின் நோன்பும் 5ஆம் மாதத்தின் நோன்பும் 7ஆம் மாதத்தின் நோன்பும் 10ஆம் மாதத்தின் நோன்பும் யூதா குடும்பத்தாருக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் நிறைந்த மாபெரும் திருவிழா நாள்களாக மாறிவிடும்.
ஆகையால் வாய்மையையும் நல்லவையும் நாடுங்கள் என்பதே. படிப்பிக்கப்பட வேண்டிய பழைய ஏற்பாட்டு பகுதி படித்தாயிற்று. கடவுளே முக்கிய மகிமை உண்டாவதாக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வேத பாடம் ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 முடிய. ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 முடிய. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமை பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வேத பாடம் வாசிக்கப்படுதாயிற்று. கடவுளே உமக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 16 வசனங்கள் 23 33 வரை. யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 14 வசனங்கள் 23 33 வரை. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இவைகளை நான் உவமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன். காலம் வரும், அப்பொழுது நான் உவமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை நேசிக்கிறார். நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன். மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, இதோ இப்பொழுது நீர் ஊமையாய் பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீர். நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உம்மை வினாவ வேண்டுதலை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். இதனாலே நீர் தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டுவிடுங்காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் உன்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே.
ஐயம் இருந்ததோ காலத்தில் ஆவி குறை வாழ்த்தார். மீட்பருதீர பேலத்தால் சத்துருவை வென்றேன். என் பயம் யாவும் நீங்கிற்றே. இயேசு கை தூக்கினார். முற்றும் என்னுள்ளம் மாறிற்றே. பரன் என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு உண்டெனக்கு உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசமீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆல உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு உண்டெனக்கு உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. காத்திடுவார் என்றுமே. கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, தொல்லை மிகுந்த இந்த உலகிலே, போராட்டம் மிகுந்த இந்த உலகிலே, பல்வேறு அமைதியற்ற சூழல் இருக்கின்ற வாழ்க்கையிலே சமாதானத்தை தருகிற கடவுளாக நீர் உலகத்துக்குள் கடந்து வந்தீர். அவர் சமாதான காரணர் என்று திருமறையிலே சொல்லப்படுகிறது. அன்புள்ள இயேசு சாமி, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் நீர் கொடுத்த வாக்கை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். தேவன் தாமே இந்த செய்தியை ஆண்டவரை ஆசீர்வதித்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய தெய்வீக சமாதானத்தை தந்துள்ளபடியாக ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து நீர் பேசும் இயேசு கிறிஸ்துவோடைய ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்முடைய திருமறையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு சமாதானம். சமாதானத்தை தேடி, சமாதானத்தை நோக்கி, சமாதானத்துக்காக காத்திருக்கிற குடும்பங்கள் உண்டு, நாடு உண்டு, சமூகம் உண்டு, சமுதாயம் உண்டு. அன்புக்குரியவர்களே, உலகம் முழுவதும் சமாதானமாக வாழ வேண்டும் என்று அநேகர் விரும்புகின்றார்கள். ஒரு நாடு சமாதானமாக இருந்தால் அந்த நாட்டிலே வளர்ச்சி வரும், ஆசீர்வாதம் வரும். ஆனால் இந்த நாட்டிலே, குறிப்பாக உலகத்திலே 365 நாட்களிலே குறைந்தபட்சம் 300 நாட்கள் போர் நடந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் தாலிபான்களுக்கு எதிரான போர் நடந்து கொண்டிருப்பதை நாம் அறிவோம். உலகம் முழுவதும் போர்க்கருவிகள் தயார் செய்யப்பட்டு போர் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே உலகத்திலே சமாதானம் பல நேரங்களிலே குறைந்து போகிறது. கொரோனா தொற்று வியாதி நிமித்தமாக உலகம் முழுவதும் தங்களுடைய சமாதானத்தை இழந்து தவிப்பதை நாம் பார்க்கலாம். உலகத்தில் எந்த அரசினாலும் எந்த மருத்துவத்தினாலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு மிகப்பெரிய பேரழிவை இந்த கொரோனா ஏற்படுத்தியது.
அநேகர் வாழ்க்கையிலே பாதிக்கப்பட்டு சமாதானம் இழந்து போய் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்திலும் பொருளாதாரம் இல்லாத சூழ்நிலை, வாழ்க்கையிலே சண்டைகள் நிமித்தமாக கணவன் மனைவி உறவுகள் பிரிந்து, பெற்றோர் பிள்ளைகள் உறவு பிரிந்து சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பல்வேறு சூழ்நிலைகள் நம்முடைய சமாதானத்தை குலைத்து வேதனையை, துன்பத்தை, கண்ணீரை, பாடுகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், நான் இரவு முழுதும் என் படுக்கையை கண்ணீரால் நான் நிறைக்கிறேன். கண்ணீரினால் நான் நினைக்கிறேன் என்று சொல்லும்போது அவருடைய உள்ளம் துக்கத்தால் நிறைந்து காணப்படுகிறது. துக்கத்தின் மேல் துக்கம், வேதனை, பாரம் என்று பல்வேறு விதத்திலே சமாதானத்தை குலைக்கின்ற உணர்வுகள் நம்முடைய உள்ளத்திலே வந்து போகிறது. மக்கள் சமாதானமற்ற நிலையிலே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த உலகத்திலே நான் சமாதானத்தை அல்ல, சமாதானத்துக்கு எதிராக நான் சமாதான குலைச்சலை ஏற்படுத்தும்படியாக வந்தேன். கணவருக்கும் மனைவிக்கும், மாமனுக்கும் மாமிக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் சமாதான குலைச்சலை நான் ஏற்படுத்துவேன் என்று அவர் சொன்ன ஒரு வசனம் திருமறையில் இருக்கிறது. சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே நான் கொண்டு வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். சமாதான கடவுள் ஏன் இப்படி சமாதானத்தை குலைக்கும்படியான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கும்போது அதனுடைய உள்ளான அர்த்தம் நமக்கு புரியும். போலி சமாதானம், போலி சமாதானம் இன்றைக்கு இருக்கிறது. யார் ஏதாவது ஒன்றை சொன்னால் அதை கேட்டுக்கொண்டால் அங்கே ஒரு சமாதானம் இருக்கு. ஒருவேளை அதை கேட்காமல் அதை எதிர்த்து நியாயம், நீதி, உண்மை என்று கேள்வி கேட்டால் அங்கே சமாதானம் போய்விடும். அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்டாலும் சரி, குடும்பத்தில் எதிர்த்து கேள்வி கேட்டாலும் சமாதானத்தை தொலைந்து அந்த இடத்துல கோபம் உருவாகி, சண்டை உருவாகி, பெரிய பிரச்சனைகள் உருவாகின்ற சூழல் இருக்கிறது. எனவே சமாதானம் என்பது இன்றைக்கு போலி சமாதானமாக எல்லாவற்றையும் சகித்து கொண்டு, எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு, எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை, சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையை போல இன்றைக்கு காணப்படுகிறது. அப்படி போலி சமாதானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் என்னுடைய சமாதானத்தை தருகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சொன்னதை இந்த நாளிலே நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, எலியா தீர்க்கதரிசி ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர். பாகாலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி, அந்த போராட்டத்தின் நடுவில் பாகால் தீர்க்கதரிசிகள் உடைய கடவுள் உண்மையா, பாகால் கடவுள் உண்மையா, அல்லது நாங்கள் வணங்குகின்ற இஸ்ரவேலின் கடவுள் உண்மையா என்று ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி, இந்த போராட்டத்தின் மத்தியிலே அவர் ஒரு பெரிய பலிபீடத்தை உண்டு பண்ணி, பாகால் தெய்வம் உண்மையானால் அந்த தெய்வத்தை கூப்பிடுங்கள், இந்த பலிபீடத்தின் மேல் இருக்கின்ற பலியை அது எரித்து போடட்டும், அப்படி இல்லை என்றால் நான் என்னுடைய கடவுளை கூப்பிடுகிறேன், என்னுடைய கடவுள் வந்து இந்த பலியை எரித்து போட்டால் யாருடைய கடவுள் உண்மையுள்ள கடவுள் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் என்று ஒரு பெரிய போட்டியை உருவாக்கி, அந்த போட்டியிலே பாகாலுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய சாட்சியை அவர் உருவாக்கினார். அநேக பாகாலை வணங்குகின்ற தீர்க்கதரிசிகள் எல்லாம் பலிபீடத்தின் மேல் வைக்கப்பட்டிருந்த பலியை பார்த்து, காளையை பார்த்து, பாகாலே வந்து இந்த பலியை எடுத்துக்கொள்ளும், இந்த பலியை நீ எரித்து போடும், இந்த பலியை நீ அங்கீகரித்தலும் என்று கத்திக்கொண்டே இருந்தார்கள். காலையிலிருந்து மாலை வரைக்கும் கத்தினார்கள், ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. பின்பு அந்த பலிபீடத்தின் மீது ஒரு காளையை வைத்து, அந்த காளையின் மீது தண்ணீரை ஊற்றி, அந்த பலிபீடத்தை சுற்றிலும் தண்ணீரை ஊற்றி, விறகுகளை அடுக்கி அதன் மீதும் தண்ணீரை ஊற்றி,
எல்லாவற்றையும் ஈரமாக்கின பின்பு எலியா வந்து, இப்பொழுது நான் என்னுடைய இஸ்ரவேலின் கடவுளை கூப்பிடுகிறேன், என்ன நடக்கிறது என்று பாருங்கள் என்று சொல்லி, தேவாதி தேவனான சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, நீர் இறங்கி வந்து இந்த பலியை நீ பட்சித்து போடும் என்று சொன்னபோது தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல இறங்கி அந்த பட்சியை அப்படியே நெருப்பாக அது கருக்கி போட்டது, அதை எடுத்துக்கொண்டது. அது முழுவதுமாக அந்த தண்ணீர் முழுவதுமாக அந்த நெருப்பிலே சூட்டில் காய்ந்து போனது, விறகுகளெல்லாம் எரிந்து போனது. உண்மையுள்ள கடவுளாக ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி நிரூபித்த அந்த எலியா தீர்க்கதரிசி கரங்களிலே ஒரு வாளை எடுத்து அநேக பாகாலினுடைய தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொன்று போட்டார். அவ்வளவு பெரிய சாதனை புரிந்த அந்த எலியாவை யெசபேல் உன்னை நான் கொன்று போடுவேன் என்று சொன்னபோது அவன் உள்ளம் கலங்கி போய் சூறை செடியின் கீழாக போய் படுத்துக்கொண்டு, ஆண்டவரே நான் சாக வேண்டும், எனக்கு போதும், இந்த சோதனையிலிருந்து என்னை விடுதலை செய்யும் என்று அவன் கண்ணீரோடு மன்றாடினான். அன்புக்குரியவர்களே, ஒரு பக்கத்தில் மிகப்பெரிய சாதனை, மிகப்பெரிய வெற்றி, இன்னொரு பக்கத்தில் பயம், தோல்வி, வேதனை, கண்ணீர். ஆனாலும் ஆண்டவர் எலியாவை பார்த்து சொன்னார், எலியாவே நீ எழுந்து நட, இந்த அப்பத்தை புசி, நீ தைரியமாக எழுந்து நட, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவரை பலப்படுத்தினார். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி நடக்கிறது. ஏதோ ஒரு காரியத்தில் நாம் மிகப்பெரிய சாமர்த்தியசாலிகளாக இருந்து பெரிய வெற்றிகளை நாம் பெற்றுக்கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் நாம் போராட்டங்களை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம். அந்த போராட்டங்களை சந்திக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் கவலையும் வேதனையும் பாரமும் வந்து நம்மை அழுத்தி நாம் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கின்ற அளவுக்கு நம்மை சூழ்ந்து கொள்கிறது. ஆனாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். எலியாவுக்கு சமாதானத்தை கொடுத்து பலப்படுத்தின கர்த்தர் நமக்கும் சமாதானத்தை கொடுப்பார். இன்னும் ஒரு காரியத்தை கூட சொல்ல வேண்டுமென்றால், 38 ஆண்டுகள் நோய்வாய்ப்பட்டிருந்த ஒரு மனிதனை பெதஸ்தா குளத்தண்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்து, 38 ஆண்டுகளாக நீண்ட காலமாக நீ இங்கே இருக்கிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நான் இந்த குளத்தில் இறங்கி சுகம் பெறலாம் என்று நினைத்தால் எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை, எனக்கு பின்னாக வந்தவர்களெல்லாம் இறங்கி சுகம் பெற்று போய்விட்டார்கள் என்று சொன்னபோது ஆண்டவர் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அவரை ஆசீர்வதித்தார். அவனும் சுகம் பெற்று திரும்பி போனான். அன்புக்குரியவர்களே, 38 ஆண்டுகள் அவன் நோய்வாய்ப்பட்டிருந்தது மட்டுமல்ல, சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து வந்தான். ஒவ்வொரு முறையும் அவன் இறங்கலாம் என்று நினைக்கும் போது அவனுக்கு பதிலாக வேறொருவர் இறங்கிறார். அன்புக்குரிய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் முன்னேற்றங்களில் கூட 38 ஆண்டுகளாக ஒரே இடத்தில் தங்கி இருப்பதை போன்ற எந்த விதமான முன்னேற்றம் இல்லாமல் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொருளாதார முன்னேற்றம் இல்லை, குடும்பத்தில் பல்வேறு விதத்தில் முன்னேற்றங்களை காண முடிவதில்லை, பதவியிலே முன்னேற்றம் இல்லை, கல்வியிலே முன்னேற்றம் இல்லை, எல்லாவற்றிலும் முன்னேற்றம் இல்லை. நான் ஒரே இடத்துல தேங்கி போய் பல ஆண்டுகளாக இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இன்னும் ஏற்படவில்லை என்று சொல்லி கவலையோடு கண்ணீரோடு பாரத்தோடு இருக்கிற மக்கள் அநேகர் இருக்கிறார்கள். எனக்கு பின்னாக வந்தவர்கள் எல்லாம் எனக்கு முன்பாக சென்று வளர்ந்து விட்டார்கள், அற்புதத்தை பெற்று விட்டார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நீண்ட காலமாக நான் இப்படியே இருக்கிறேனே, என்னுடைய உள்ளம் இப்படி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது, என்னுடைய சரீரம் இப்படி பலவீனப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி கலங்கி போயிருந்த அந்த வியாதியஸ்தனை ஆண்டவர் சுகப்படுத்தினார். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய உள்ளமும் கலங்கி சமாதானத்தை இழந்து போகிறது. ஆனாலும் ஆண்டவர் அந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்வதற்கு அவர் வருகிறார். அநேகர் சுகம் பெற்றாலும் அவருடைய சுகங்கள் வெளியே தெரியவில்லை, அநேகருடைய ரட்சிப்பு வெளியே தெரியவில்லை. மாறாக 38 ஆண்டுகள் அவர் காத்திருந்தாலும் ஆண்டவர் அவரை தொட்டது நிமித்தமாக அவருடைய பெயர், அவருடைய சுகம், அவர் பெற்ற விடுதலை இன்று வரைக்கும் நம்மால் நினைவு கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, சிறையிருப்பு நிமித்தமாக அநேகர் பாடுகளை சந்தித்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ சிறையிருப்பு, அந்த சிறையிருப்பு நிமித்தமாக பாடுகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் பேதுரு சிறைப்பட்டு போய் காவலில் வைக்கப்பட்டிருந்தான். எல்லாரும் அவருக்காக ஜெபித்து கொண்டிருந்தார்கள். நடு இரவிலே
திடீரென்று தேவனுடைய தூதன் அந்த இடத்துல வந்து அவரை 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல், 4ஆம் காவல் என்று எல்லா காவல்களையும் கடந்து அவரை பொது சாலையிலே கொண்டு வந்து நீ உன் வீட்டுக்கு போ என்று சொல்லி அனுப்பினார். அன்புக்குரியவர்களே, சிறைச்சாலையில் இருக்கும்போது சமாதானமற்ற ஒரு சூழ்நிலையிலே வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, யாரும் உதவி செய்வதற்கு வருவதற்கு இல்லை. அநேகர் இருக்கிறார்கள், ஆனால் யாரும் உதவி செய்வதற்கு வரவில்லை. சில நேரங்களிலே ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் ஒன்றை மட்டும் நினைவில் வைக்க வேண்டும், பரத்திலிருந்து இறங்கி வருகின்ற அந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில விடுதலை தரும், சமாதானத்தை தரும். ஒருவேளை நமக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை என்று நாம் கலங்கி போகலாம், நம்முடைய பிரச்சனைகளை சொல்வதற்கு ஆட்கள் இல்லை என்று நாம் கலங்கி போகலாம், நமக்கு வேதனை வரலாம். ஆனாலும் கவலைப்பட வேண்டாம். இந்த உலகத்திலே நமக்கு எந்த விதமான உதவியும் கிடைக்கவில்லை என்றால் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து ஒரு உதவி கடந்து வரும், நிச்சயமாக கடந்து வரும். நாம் எனவே கவலைப்பட வேண்டாம். ஆண்டவரை பற்றி சொல்லும்போது அவர் மனதுருக்கம் உள்ள ஆண்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அவர் மனதுருக்கம் உள்ளவராக வந்து நமக்கு சமாதானத்தை தருகின்றவராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் தராத சமாதானத்தை ஆண்டவர் தருவதாக யோவானிலே சொல்லுகிறார். எனவே நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய இல்லங்களிலே எத்தனையோ சமாதான குலைச்சல்கள் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம். நீங்கள் ஒன்றையும் குறித்து நீங்கள் கவலைப்படாதபடிக்கு ஆண்டவருடைய வார்த்தையை தியானியுங்கள். ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் உங்களுடைய கண்ணீரை பார்ப்பார். 38 ஆண்டுகளாக பலவீனப்பட்டிருந்த மனிதனை தேற்றினது போல அவர் உங்களையும் தேற்றுவார். வேதம் நமக்கு நன்றாக சொல்லுகிறது. ஆலயத்துக்கு போன பேதுருவும் யோவானும் அங்கே யாசகம் கேட்டு அமர்ந்திருந்த ஒரு மனிதனை பார்த்து இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்ன போது அவனால் எழுந்திருக்க முடியவில்லை. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்தபோது அநேகரை பார்த்து எழுந்து நட என்று சொன்னார். அவர் மரித்து உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போன பின்பு அவர் செய்த அதே பணியை அவருடைய சீடர்கள் செய்தார்கள். நீ எழுந்து நட என்று சொன்னபோது அவனால் எழுந்திருக்க முடியவில்லை. பேதுரு அவனுடைய கையை பிடித்து அவனை தூக்கி விட்டான். ஆண்டவர் உங்களை தூக்கி விடுவதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நம்மால் மாற்றத்தை கொண்டு வர முடியாதபடிக்கு நாம் முடங்கி போயிருக்கலாம், தயங்கி போயிருக்கலாம், தங்கி போயிருக்கலாம். ஆனால் நம்மை தூக்கி விடுவதற்கு ஆண்டவர் இருக்கிறார். எனவே நாம் பிறரிடத்திலிருந்து எதிர்பார்ப்பை நாம் வைத்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவரிடத்தில் நாம் எதிர்பார்ப்பை வைத்துக் கொள்வோம். ஆண்டவர் நம்மை கைதூக்கி விடுகிறவராக இருக்கிறார், நமக்கு சமாதானம் தருகிறவராக இருக்கிறார். எனவே நாம் சமாதானத்தை நோக்கி ஆண்டுடைய சமூகத்தை காத்திருப்போம். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் சமாதானத்தில் நிறைத்து ஆசீர்வதிப்பாராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா, ஆமீன். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இப்பொழுதுமாக கூட உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானக்காரர் இயேசு என்று நாங்கள் ஆண்டவரை சிந்தித்தோம். உடைய சமாதானத்தை ஆண்டவரை நீர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தாரும். கவலையோடு, பாரத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்களில் எல்லாம் ஒரு கிருபை தாரும், ஒரு சமாதானத்தை தாரும். அவருடைய சூழல் மாறட்டும். அவருடைய ஆண்டவரே சிறையிருப்புகள் விடுவிக்கப்படட்டும். அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். அவருடைய வியாதி அவர்களை விட்டு விலகட்டும். அவருடைய கடன் பிரச்சனைகள் மாறட்டும். அவருடைய பலவீனங்களை கர்த்தர் பலப்படுத்தி அவர்களுக்குள்ளாக உங்களுடைய பலனை கொடுத்து அவருடைய பலவீனங்களை கர்த்தர் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தொடரட்டும். ஆண்டவரே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்து வழியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். உங்களுக்குரிய மறு அறிவிப்பு வருகிற வரைக்கும் ஆராதனைகள் ஆன்லைன் மூலமாக நடைபெறும். தமிழக அரசு ஊரடங்கை அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரை நீடித்திருப்பதினாலே அதுவரை ஆன்லைன் மூலமாக நடைபெறும். இடையில் ஏதாவது மறு அறிவிப்புகள் இருந்தால் அது வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கப்படும். அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி 2வது ஞாயிற்றுக்கிழமை நாம் இந்த ஸ்தோத்திர பண்டிகை கொண்டாட இருக்கிறோம். அந்த நாளிலே காலையிலே ஆலயம் திறந்திருக்கும்.
காலை 11 மணியிலிருந்து 1 மணி வரை பிரியாணி டோக்கன் வாங்கியவர்கள் வந்து பிரியாணிகளை பெற்று செல்லலாம். இப்பொழுது கவர் காணிக்கைகளை கொண்டு வந்து படைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம். அக்டோபர் மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி ஆலயம் காலை 11 மணியிலிருந்து 1 மணி வரை திறந்திருக்கும். அப்பொழுது வந்து உங்கள் கவர் காணிக்கைகளை படைத்துவிட்டு பிரியாணிகளை பெற்று செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். பெரிதொரு நாளிலே முழுவதுமாக நாம் ஸ்தோத்திர பண்டிகையை ஆசரிக்க இருக்கிறோம். தங்களது தசம்பாகம், ஏலபாக்கிகள், சந்தா போன்ற காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக செலுத்தலாம் அல்லது வார நாட்களிலே ஆலயத்தில் வந்து செலுத்தபடியாக கேட்டுக்கொள்கிறோம். ஏலபாக்கி 4,80,000 ரூபாய் இருக்கிறது. கோல்டு காயின் ஏலம் எடுத்ததில் 1,50,000 ரூபாய் பாக்கி உள்ளது. எனவே நிலுவைத் தொகைகளை செலுத்தும் பட்சத்தில் தாமதமின்றி விரைவாக பணிகள் நடைபெற ஏதுவாக இருக்கும். அதை கவனத்தில் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆலய கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சென்ற வாரம் நமக்கு கிடைக்கப்பட்ட காணிக்கை விவரம் குடும்ப வரி மூலமாக 14,100 ரூபாய், ஹார்வெஸ்ட் நன்கொடை 3,500 ரூபாய், பிரியாணி டோக்கன் மூலமாக 300 ரூபாய், தசம்பாக தட்டு வரவு 6,000 ரூபாய், ஞானஸ்நான கட்டணம் 1000 ரூபாய், சந்தா மூலமாக 5,000 ரூபாய், ஞாயிறு பள்ளி நிதி 150 ரூபாய், ஏழைகள் நிதி 1,230 ரூபாய், மிஷினரி நிதி 10,000 ரூபாய், கல்லறை நிதி 1,260 ரூபாய், ஆக மொத்தம் 42,540 ரூபாய். கோயம்புத்தூர் டைரக்ஷன் செக்ரட்டரியேட் ட்ரைனிங் சென்டரிலிருந்து வந்திருக்கிற அறிவிப்பு. டைப்ரைட்டிங் வகுப்புகள் நடைபெறுகிறது. மாநில சர்டிஃபிகேட், தமிழக அரசு சர்டிஃபிகேட் லோயர் அண்ட் ஹையர் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வகுப்புகள் நடைபெற இருக்கிறது. அதே போல் ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் லோயர் தமிழக அரசு சர்டிஃபிகேட் மற்றும் கம்ப்யூட்டர் டேலி, ERP, பேசிக் கம்ப்யூட்டர், டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் போன்ற வகுப்புகள் நடைபெறுகிறது. அதில் சேர விருப்பம் உள்ளவர்கள் ஆயரை அணுகி அதற்குரிய விண்ணப்பம் மற்ற விவரங்களை கேட்டு அறிந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் அனைத்து வசதிகளுடன் நல்ல குறைந்த வாடகைக்கு கிடைக்கும். அது தேவைப்படுபவர்கள் ஆயரை தொடர்பு கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இன்றிலிருந்து வருகிற சனிக்கிழமை வரை தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காண்பவர்களை திருச்சுவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்களிடம் அநேக பிறந்த நாட்கள், திருமண நாட்களை காண ஆண்டவர் கிருபை செய்வாராக. 19ஆம் தேதி திரு ஸ்டாலின் பிரபு, திருமதி ஜெனட் சுபாஷினி, P. அனிஷா. 20ஆம் தேதி திரு ஆல்ட்ரின் ரான், லீனா ஜெரால்ட். 22ஆம் தேதி திரு அருண், திரு A.T. இமானுவேல், திருமதி மஞ்சுளா, G. மோனிகா. 23ஆம் தேதி திரு B. மோசஸ், திருமதி B. சாந்தி, C.S. சாம் ரித்விக், J. ஜெபஸ் ஆஸ்டின் பால்ராஜ், B. சுவாதி. 24ஆம் தேதி J. கவிப்ரியா, பேபி F. பியானோ கிரேஸ். 25ஆம் தேதி திருமதி ரம்யா, செல்வி J. ஹில்டா மேகலா. திருமண நாள் காண்பவர்கள் 22ஆம் தேதி திருமதி என் திரு சைமன் ஸ்ரீகாந்த், திருமதி என் திரு J. இமானுவேல். இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே, ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்ரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்ரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இன்று நாளிலும் வருகின்ற நாட்களிலும் திருமணநாள், பிறந்தநாள் காணுகின்ற நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கருத்தில் வைக்கிறோம். கர்த்தரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் சுவாமி. உடைய வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரையும் மட்டுமாக நீர் பாதுகாத்தீர், வழிநடத்தினீர், நீண்ட ஆயுளையும் கொடுத்து கிருபையாக பாதுகாத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகின்ற சுவாமி.
ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக அவர்கள் கடந்து செல்ல இருக்கிறார்கள். தேவ ஆவியான் அவர்களை பாதுகாத்து வழிநடத்துவனுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. புதிய ஆண்டில் புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை தாரும். திருமணநாள் காணுகின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்னும் அநேகம் திருமண நாட்களை கண்டு மக்கள் நன்றி செலுத்த கர்த்தர் கிருபை தாரும். அவருடைய குடும்ப வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்து கிருபையாக பாதுகாத்துக்கொள்ளும். அதே போல் ஆண்டவரே, பிறந்தநாள் காணுகின்ற நம்முடைய பிள்ளைகளை உடைய கருத்தில் வைக்கிற மக்களை ஆசீர்வதியும். அந்த ஆண்டு முழுவதும் தேவனுடைய கிருபையும் பாதுகாப்பு இருக்கட்டும். இன்னும் அநேக பிறந்த நாட்களை கண்டு உமக்கு நன்றி சொல்லும்படியான கிருபைகளை தாரும். அவர்களுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும். உடைய சமூகத்தை என்ன நினைத்து உங்களுக்கு ஜெபிக்கின்றார்கள் அந்த காரியங்கள் வாய்க்க தேவன் கிருபை தாரும். தொடர்ந்து பிள்ளைகளை அனைவரும் பாதுகாத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறதான எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான நாளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த ஆராதனை முழுவதும் தேவாலயுடைய பிரசன்னம் எங்களோடு கொண்ட தெய்வீகாய் மக்கள் நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. ஆண்டவரே, உடைய காலத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த புதிய வாரத்திற்குள்ளாக நாங்கள் செல்ல இருக்கிறோம். தேவாவுடைய கிருபை ஒத்தாசை அனுக்கிரகம் அனைவரோடும் இருக்கட்டும். கடந்த நாட்கள் முழுவதும் பாதுகாத்தது போல வருகின்ற நாட்களையும் உடைய கருத்தில் வைக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். திருச்சபின் குடும்பத்தின் மக்கள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதியும். உடைய தேவைகளை சந்தியும். அவர்கள் போக்கில் படுத்தும் உடைய தெய்வீக பாதுகாப்பு இருக்கட்டும். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். அனைவருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, வியாதியோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு வியாதி விடுதலை தாரும். பலவீனத்திற்கு பிள்ளைகளுக்கு பலவீனங்களை மாற்றி போடும். கடன் பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கடன் பிரச்சனை விடுதலை தாரும். கர்த்தர் ஆண்டவரை யார் யாரெல்லாம் ஆண்டவர் என்னென்ன தேவைக்காக இந்த சமூகத்திலே கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கின்றார்களோ உடைய காரியங்களுக்கெல்லாம் என் தேவனை கர்த்தர் இரட்டிப்பா நன்மை தந்து கிருபையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்படியாக ஆண்டவரை கர்த்தாவை திருச்சபையின் மூலமாக நடைபெறுகிற ஆண்டவரை சண்டே கிளாஸ் யூத் ஆண்டவரை இன்னும் விமன்ஸ் ஃபெலோஷிப் கமிட்டி உறுப்பினர்கள் ஆண்டவரை பிரேயர் டீம் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். அனைவரோடும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். திருச்சபையுடைய கட்டுமான பணியிலே உடைய கிருபை கூட இருக்கட்டும். அதுக்கு தேவையான பண தேவைகளை சந்தி ஆண்டவர் கொடுக்கின்ற உள்ளங்கள் ஜெபிக்கின்ற உள்ளங்கள் அனைவரும் கர்த்தர் ஆசீர்வதி சுவாமி. ரெட்டிப்பா நன்மை தந்திரலும் அவர்களை வேண்டிக் கொள்வது நினைத்து பார்ப்பதற்கு மேலாக அற்புதங்களை அதிசயங்களையும் தேவனை கர்த்தர் ஆண்டவர் தந்தர வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைய நாளின் வார்த்தையின்படி இன்றைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், இன்றைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன தேவனாய் கர்த்தர் உடைய சமாதானம் நிலையானது, அழியாதது, மாறாதது சுவாமி. அப்படியாக அந்த நிலையான சமாதானத்தை நாங்கள் தேடவும் உம்மோடு கூட ஒன்றித்து இணைந்து வாழும் கர்த்தர் கிருபை தாரும் சுவாமி. பிறருக்கு நாங்கள் சமாதானத்தை கொடுக்கின்ற பிள்ளைகளாக பிறருக்காக ஜெபிக்கவும் பிறருக்காக ஆண்டவரை உதவி செய்யும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும் தகப்பனே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அனைவரையும் உடைய கருத்தில் வைக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். திருச்சபைக்கு வெளியே கிடைக்கும் மக்களை உடைய கருத்தில் வைக்கிறோம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஊழியக்கார பிள்ளைகள் அனைவரையும் பாதுகாத்துக்கொள்ளும். அனைவருடைய தேவைகளை சந்தியும். அப்படியாக ஆண்டவரை கர்த்தாய் உண்மை தேடுகின்ற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைவுபடாது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக நீர் அனைவரையும் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த வழிநடத்தின சமாதானம் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்தே நிலைத்திருப்பதாக, ஆமென், ஆமென், ஆமென். அனுக்கிரக வார்த்தையோடே இப்போ அடியாரை அனுப்புமையா, மனமதில் தயவுறும் மகத்துவ பரனே, வந்தனம் உமக்காமேன். நின் திருநாமமதில் கெட்ட நேர்மலமாமொழிகள் சந்ததம் ஏமதகம் மிக பலனளித்திட சாமி நின்னருள் புரிவாய். ஸ்தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதி கனம் தினமும் மகே, பாத்திரமே அதிசோபித பரனே,
பாதசரண். ஆமே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் நாவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென்.